தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் 2025 குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசி. அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி சிம்மம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகாரமான வகையில் சாதிக்கக்கூடிய சகாப்தம் படைக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய மென்மையோடு இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு அமையுது அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த குரு பகவான் அந்த சாதகம் இல்லாத சூழலுக்கு மேலே மிகப்பெரிய சங்கடம் இல்லாத சூழல்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷமான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம். அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிற மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால மிதமிஞ்சிய யோகங்களை மிதமிஞ்சிய லாபங்களை கடந்த காலங்களில் தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க. தெரியாதனமா அவசரப்பட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோமா, பேசாம நம்ம உத்தியோகமே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்களை எல்லாம் அடியோடு தவிர்த்து இந்த தொழில் மூலமாக நீங்கள் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி தொழில் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு கொடுக்கும். சாஸ்திர ரீதியாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்களும் அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. அதாவது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பொதுவாகவே 3ஆம் இடத்தை குரு பார்வை பண்ணும் பொழுது குடும்பத்தில் மூத்த பையன் தான் குடும்பத்தை காப்பாற்றணும், தலையெடுத்து நடத்தணும் அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் மீறி நீங்கள் கடைக்குட்டியாகவே இருந்தால் கூட எந்த இடமாக இருந்தாலும் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் முன்னின்று தலைமையேற்று நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. இது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொல்லை அல்லது பிரச்சனை இருந்துன்னு வைங்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும். முக்கியமாக பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் தானாக விலகக்கூடிய, சகோதர வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானம் நிலவக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். பொதுவாக பிதா சம்பந்தப்பட்ட வகையில் பிதா உறவுகளில் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய, பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது. இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சப்தம ஸ்தானத்தை சரி சப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நித்தம் நித்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் ஏதாவது தடை இருந்துன்னு வைங்களே, அந்த தடைகளுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும். அதே மாதிரி திருமண
திருமண வயசு வந்தும் திருமணம் ஆகாமல், திருமண வயசை கடந்த கூட திருமணம் உறுதியாகாமல், நம்ம வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற சுபகாரியம் இருக்குதா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது நமக்கும் திருமணம் நடக்கும், நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளை வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய, வெகுமானத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது. ஆக சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2025 குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏகபோக லாபங்களை கொடுக்கும். குரு பார்வையும் நல்ல முறையில் இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை வருடம் முழுவதும் உண்மையாக சந்திக்க முடியும். இது குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட கணிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள நிச்சயமான நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும். அடிப்படை ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருந்துட்டு இருக்குதோ லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும். அடிப்படை ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசியாதிபதி எந்த வர்க்கோத்தமும் வாங்கி வந்திருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மாறுபடுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.